ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नारायणो नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीर्नष्टप्रायशपदर्श नित्यं भागवतसेव्य भगवती उत्तमश्लोके भक्तिर्भजन शुभं करोति वाचालं पङ्गुं लङ्घयते हिरमित्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारेण परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरम् ओम अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाग्नशलाकया चक्षुन्मीलितमेन तस्मै श्रीगुरुवे नमः नमो विष्णुपदाय कृष्ण प्रस्थाय बुदल श्रीमती जयपताक स्वामी दिनमने नमो आचार्य नित्यक्रमणे गौतम ताय नकरकराम धारिणी नमो ओम विष्णुपदाय कृष्ण प्रस्थाय बुदल श्रीमती भक्ति वेदांत स्वामी दिनमने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी भाषाति देश धारणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरव भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதம் 5வது ஸ்கந்தம் பார்க்க போறோம். நம்ம அத்தியாயம் 4 பார்க்கலாம். ஸோ நம்ம போன வகுப்புல என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆக்னீத்திரன் அவருடைய மனைவி பூர்வ சித்தி. ஸோ அவங்க 2 பேருக்கு திருமணம் நடந்து, ஏன்னா பூர்வ சித்தி தேவக்கண்ணி அப்படின்னுட்டு பார்த்தோம். ஸோ அவங்களுக்கு திருமணம் நடந்து 9 ஆண் குழந்தைகள் பிறந்தது. அதுல முதல் மகன் யாரு அப்படின்னா நாபி. அவர் மேரு தேவியை திருமணம் செஞ்சின்றார். ஸோ இவங்க 2 பேரும் யாகங்கள் செய்யறது, தவம் செய்யறது அப்படி செஞ்சு பகவான் திருப்திப்படுத்துறாங்க. ஸோ உடனே சாக்ஷாத் பகவான் அவங்களுக்கு தர்ஷனம் கொடுத்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க பகவானே உங்களைப் போலயே ஒரு மகன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா பகவானை போல இன்னொன்று கிடையாது, பகவானே தான் வந்தாகணும் இல்லையா? ஸோ அதனால பகவான் அவங்களுக்கு ஓகே நானே உங்களுக்கு மகனா பிறக்கிறேன் அப்படின்னுட்டு சொல்லிட்டாரு. ஸோ அதோட நம்ம பார்த்தோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சி என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த 4வது அத்தியாயத்துல முழுமுதற் கடவுளான ரிஷபதேவரின் குணநலங்கள். சுகதேவர் பரீட்சித் மகாராஜுக்கு சொல்லிட்டு இருக்காரு, இப்படி நாபியுடைய மகனாக இப்ப சாக்ஷாத் பகவானே பிறந்தாச்சு. இப்ப அந்த குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னா, ஏன்னா பகவானுடைய அந்த சின்னங்கள் எல்லாம் அந்த குழந்தையோட பிறக்கும் போதே அந்த பாதத்துல எல்லாம் இருக்காம். என்னென்ன இருக்கு அப்படின்னா, அதாவது கொடி, வஜ்ராயுதம், இப்படி சில ஆஹ் விஷயங்கள் அங்க இருக்கும். அந்த காலில் அந்த பாதத்துல என்னென்ன, அதாவது சங்கு சக்கரம் எங்கெங்க எந்தெந்த இடத்துல எது இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கும் நமக்கு சாஸ்திரத்துல. அதன் பிரகாரம் அங்க பகவானுக்கு இருக்கு. ஸோ அதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஏன்னா சாக்ஷாத் பகவானே இங்க நமக்கு குழந்தையா பிறந்துட்டாரே அப்படின்னுட்டு நாபிக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சாக்ஷாத் பகவானே நமக்கு மகனா பிறந்தால் நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷப்படும் இல்லையா? அப்படி ஒரு ஆனந்தம் அடையும். ஏன்னா பகவானுக்கு 6 ஐஸ்வர்யங்கள் பூரணமாக கொண்டவர். என்னென்ன? செல்வம், வலிமை, அறிவு, அழகு, புகழ், துறவு அப்படின்னு இருக்க 6 ஐஸ்வர்யங்களும் பூரணமாக கொண்டவர். இப்படிப்பட்ட பகவான் அந்த பாதத்துல அழகான அந்த கொடியாகட்டும், அந்த வஜ்ராயுதம், தாமரை பூ, ஸோ இப்படி அந்த பகவானுடைய அந்த அறிகுறிகள் எல்லாம் அந்த பாதத்துல குழந்தை பிறக்கும் போதே தெரியுதாம். அதை பார்த்த உடனே அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம், நாபிக்கு பகவானே பிறந்தாச்சு அப்படின்னுட்டு. ஸோ அந்த குழந்தையும் எப்படி இருக்கு அப்படின்னா, ஏன்னா பகவானா தான் இருப்பார் இல்லையா? குழந்தையா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி. ஸோ குழந்தை அந்த பகவானுடைய உடம்பு அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கான். அந்த குழந்தை வளர வளர அந்த குழந்தையுடைய உடல் வலிமையாகட்டும், வீரமாகட்டும், பலம், அழகு, பெயர், புகழ், செல்வாக்கு, ஸோ இது எல்லாம் அவ்வளவு சிறப்பா இருக்கு. அதாவது நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது போல அந்த குழந்தை வளர்றாங்க. ஸோ நாபி மனிதர்களில் சிறந்தவர் என் மகன் தான். அதாவது மார்த்தட்டி சொல்லிக்கலாம் இல்லையா? என் மகனை போல இந்த உலகத்துல யாரும் இருக்க முடியாது அப்படின்ட்டு. அது போல அவர் அப்படி ஒரு சந்தோஷம் அடைகிறார். ஏன்னா பகவான் இல்லையா அவருடைய மகன். அதனால அவர்
அவ்வளவு சந்தோஷம் அடைகிறார். அதனால அந்த குழந்தைக்கும் வந்து ரிஷபதேவன் பேர் வச்சாச்சு. ஸோ சாக்ஷாத் புருஷோத்தமரான அந்த முழுமுதற் கடவுளே இப்ப ரிஷபதேவ அப்படின்ற அந்த பெயர்ல இருக்கார். ஆனா இப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களாகட்டும், நாவி மன்னர் ஆகட்டும், எல்லாரும் வந்து ரிஷபதேவரா ஓஹோன்னு கொண்டாடுறாங்க. இப்படி ஒருத்தங்கள பத்தி கொண்டாடினா சில பேருக்கு வைத்தெரிச்சல் இருக்கும்ல, அது போல யார் அப்படி வைத்தெரிச்சல் பட்டது அப்படின்னா தேவேந்திரன் தான். தேவேந்திரனுக்கு யாராவது யாராவது தவம் பண்ணாலே பிடிக்காது. அதுவும் இப்படி ஒரு மனித ரூபத்துல இருக்கக்கூடிய இவரை போய் இப்படி எல்லாரும் கொண்டாடுறாங்களே அப்படின்னுட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப வைத்தெரிச்சல். யாருக்கு? தேவேந்திரனுக்கு. அவனா தாங்க முடியல. ரொம்ப பொறாம வந்துடுச்சு. அதனால என்ன பண்ணா அப்படின்னுட்டா இந்த தேசத்தையே மழையை கொடுக்கலையாம். சரிங்களா? மொத்த ஆக்சுவலா நாபி மன்னனுடைய தேசம் இல்லையா, அஜனாப வருஷம். இந்த இடத்துக்கு என்ன அஜனாப வருஷம்னு இருந்தது. சோ இந்த அஜனாப வருஷத்துக்கே மழையே கொடுக்கல. சோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மழையே இல்லைன்னா மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தண்ணிக்கு. அது போல மிருகங்களாகட்டும், அதே போல மரம் செடி கொடிகள் எல்லாரும் எப்படி அவங்களோட தேவையை தீர்த்துக்கிறது இல்லையா? தண்ணி இல்லைன்னா வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். ஸோ மழையே இல்லாம நிறுத்தியாச்சு தேவேந்திரன். ஸோ மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, மிருகங்கள் கஷ்டப்படுறது, அதே போல மரம் செடி கொடிகள் எல்லாம் வாடி போயிடுச்சு. பகவான் பார்க்கிறாரு. அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பகவான் பரமாத்மா இல்லையா? யாருடைய ஹிருதயத்துல என்ன நினைச்சுட்டு இருக்காங்க அப்படின்னுட்டு எல்லாமே பகவானுக்கு தெரியும். ஸோ பகவான் பார்த்தாரு. நீ கொடுத்தாதான் இங்க மழை வருமா என்ன? என்னால இங்க மழை கொடுக்க முடியாதா? என் மக்களை என்னால காப்பாற்ற முடியாதா? அப்படி நான் காப்பதன் அப்புறம் நான் என்ன பகவான் இல்லையா? ஸோ அதனால பகவான் பார்த்தாரு, நீ என்ன மழை கொடுக்கறது அப்படின்னுட்டு பகவானே என்ன பண்ணியாச்சு, மழையை அங்க கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. தேவேந்திரனுடைய வேலையை பகவானே பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ இப்ப மக்களாகட்டும், மிருகங்கள், மரம் செடி கொடிகள் அனைத்து ஜீவராசியும் சந்தோஷமா ஆயிடுச்சு. ஏன்னா தண்ணி ரொம்ப முக்கியம் இல்லையா? தானியம் வளர்ச்சிக்காகட்டும் எல்லாத்துக்கும், உணவுப் பொருட்கள், காய்கறிகள், பழங்கள் எல்லாத்துக்கும் தேவை. ஸோ இப்படி தண்ணி கொடுத்ததுனால இப்பதான் என்ன ஆயிடுச்சு, தேவேந்திரனுக்கு பயம் வந்துருச்சு. என்னடா இது, நம்ம வந்து மழை கொடுக்காம இவங்க இந்த ரிஷபதேவர் வந்து நம்மளை வணங்கி தயவு செஞ்சு மழையே கொடுப்பா அப்படின்னு கேட்பாருன்னு நினைச்சோம். ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, நீ யாரு மழையை கொடுக்கறதுக்கு இல்லையா? நானே வந்து மழையை கொடுக்குறேன் அப்படின்னு மழையை கொடுத்தாச்சு. இப்ப ஒரு உதாரணத்துக்கு, இப்ப இந்த ஏரியா கவுன்சிலர் ஓகேங்களா? இந்த ஏரியா கவுன்சிலர் வந்து இந்த வேலையை செய்யணும் அப்படின்னுட்டு ஒரு குறிப்பிட்ட வேலை இருக்கு. ஸோ இப்ப அந்த இடத்துக்கு பிரதமரே வந்தாச்சு. அங்க வந்து கவுன்சிலருடைய தேவை இருக்கா என்ன அந்த இடத்துல? இல்ல இல்லையா? ஸோ அது போல சாக்ஷாத் பகவானே அங்க வந்தாச்சு. அதனால அந்த கவுன்சிலர் போல இருக்கக்கூடிய தேவேந்திரனுடைய வேலை அங்க யாருக்கும் தேவைப்படல. பகவானே அதை வந்து பூர்த்தி பண்ணியாச்சு. அது போல இப்ப தேவேந்திரன் வந்து தாண்ட அகங்காரம் அதிகமா இருந்தது. அந்த அகங்காரத்தால இப்படி ஒரு வேலையை செஞ்சாச்சு. இப்ப அவனுக்கே கொஞ்சம் பயம் வந்துருச்சு. என்னடா இது, நம்ம இப்படி அவர்கிட்ட விரோதம் பாராட்டிட்டோமே. அதனால அவருக்கு ஃபேவரா, அதாவது இப்ப ஐஸ் வைக்கிறது போல இல்லையா? ஸோ அவருக்கு ஃபேவரா நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கார். ஸோ அதே போல இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இங்க வந்து ஏன்னா பகவானே இங்க கூட இருக்கும்போது என்ன பிரச்சனை இருக்க போகுது இல்லையா? அதுபோல் ரொம்ப ஆனந்தமா மக்கள் அனைவரும் ரொம்ப ஆனந்தமா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ரொம்ப நல்லா இருக்காங்க. அதே போல நாபி இந்த ரிஷபதேவருடைய தந்தையான நாபி ராஜா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காரா. சாக்ஷாத் பகவானே என் கூட இருக்கார். அப்புறம் எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? ஏன்னா என்னுடைய குழந்தை எல்லாத்தையும் பார்த்துக்க போறான். என் நாடாகட்டும், நாட்டு மக்களாகட்டும் எல்லா பிரச்சனைகளையும் அவரை தீர்க்க போறார்.
அப்படின்னுட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னுட்டு. சரி. அப்ப இப்போ லோகத்துல எல்லாம் என்ன பேசின்னு இருக்காங்க அப்படின்னு கேட்கணும் இல்லையா? ஏன்னா நாம வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் பண்ணிடக்கூடாதே அப்படின்னுட்டு நாபி வந்து யோசிக்கிறார். யோசிச்சுட்டு பொதுமக்கள் என்னெல்லாம் பேசிக்கிறாங்க. அதே போல ஆ அரச அலுவலர்கள் அவங்கெல்லாம் என்ன பேசுறாங்க, அமைச்சர்கள்லாம் என்ன பேசுறாங்க அப்படின்னு அப்படி கொஞ்சம் பார்க்குறாரு. ஸோ எல்லாருமே யார பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, ரிஷபதேவர பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ம். அப்பா என்ன ஒரு அவர் இருக்கும்போது நமக்கு என்ன பிரச்சனை இருக்க போது அப்படின்னுட்டு எல்லாரும் ரிஷபதேவர ஆஹா ஓஹோன்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இத பார்க்குறாரு நாபி. போதும். இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? இல்லையா? தன் மகன எல்லாரும் புகழறத பார்க்கும்போது, ஒரு தாய், தந்தை எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க இல்லையா? அப்படி ஒரு சந்தோஷம், ஆனந்தத்தை அடையறாங்க. ஸோ அதனால இனி வந்து இந்த நாட்டையும், மக்களையும் என் குழந்தைய பார்த்துக்குவான். அப்படின்னுட்டு அதேபோல அந்தணர்கள், பிராமணர்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களையும் வச்சு என்ன பண்ணியாச்சு, என் மகன் வந்து இனி அவன் தான் ராஜாவா இருக்கணும். ஸோ அவனுக்கு நீங்க தான் என்ன சொல்லணும்? அறிவுரை சொல்லணும். அதாவது மந்திரி சபை போல. ஸோ நீங்க சொல்றது ராஜா கேட்கணும், ராஜா சொல்றது நீங்க அப்படி ஒரு ஆம், அரசவை போல ஒரு இடத்த செட்டப் பண்ணி, ஸோ அங்க வந்து என்ன பண்ணியாச்சு, நாங்க வந்து கிளம்புறோம். இனிமே என் மகன் தான் உங்களுக்கெல்லாம் ராஜா அப்படின்ட்டு ரிஷபதேவர்கிட்ட தன்னுடைய ராஜ்யத்தை ஒப்படைச்சுட்டு, நாபியும் அவருடைய மனைவியான மேருதேவி 2 பேரும் எங்க போயிட்டாங்க அப்படின்னா, இமயமலைக்கு போயிட்டாங்க. இமயமலையில இருக்கக்கூடிய பத்ரிகாசிரமம். ஓகேங்களா? அந்த இடத்துக்கு போயாச்சு. அங்க போய் அவங்க 2 பேரும் தவ வாழ்க்கை, திரும்பவும் தவ வாழ்க்கை. போதும் இந்த லோகம். ஏங்க பகவான் வைகுண்ட லோகத்துக்கு போகணும் அப்படின்ட்டு அவங்க விருப்பப்பட்டு என்ன பண்றாங்க? தவ வாழ்க்கை திரும்பவும் துறவறம் மேற்கொண்டு 2 பேரும் தவ வாழ்க்கையில இருக்காங்க. அப்படியே சமாதியில இருந்து அவங்க சாக்ஷாத் பகவானுடைய கருணையோட அவங்க 2 பேருமே எங்க போயாச்சு? பகவானுடைய லோகம், வைகுண்ட லோகம் போயாச்சு. ஸோ இப்படி முக்கியமா இங்க எதற்காக ரிஷபதேவருக்கு அறிவுரை சொல்றதுக்காக இங்க வந்து அந்தணர்களை நியமிச்சாரு அப்படின்னா, சில பேர் சொல்லிடுவாங்க இல்லையா? பாரு அவங்க மகன வந்து ராஜாவா ஆக்கிட்டாங்க. அப்படின்னுட்டு ஏதாவது யாரும் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது இல்லையா? ஸோ அதனால அங்க வந்து ஒரு பிராமணர்கள் குழுவ வச்சு அவருக்கு ஆலோசனை நீங்க தான் சொல்லணும் அப்படின்னுட்டு அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு தான் அவங்க போனாரு. இப்ப வந்து ரிஷபதேவர் ராஜா ஆயாச்சு. இப்ப ராஜா ஆனதுக்கப்புறம், இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஏற்கனவே இந்திரன் என்ன பண்ணியாச்சு, ரிஷபதேவர் பகவான் கிட்ட கொஞ்சம் கஷ்டப்படுத்தியாச்சு பகவான புடிச்சு. ம். அதாவது மழை இல்லாம, தண்ணி குடுக்காம கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணியாச்சு. இப்ப பகவான கொஞ்சம் ஐஸ் பிடிக்கணும் இல்லையா? ஸோ அதனால அவர் யோசிக்கிறாரு. ஓகே. என்னுடைய மகளான என்ன இந்திரனுடைய மகள் ஜெயந்திய வந்து திருமணம் செஞ்சு வச்சுடலாம். யாருக்கு? பகவானுக்கு. செய்யறதும் செய்வாங்க. அதாவது புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுவாங்கன்றாங்கல்ல. ஸோ அதுதான் இது. அதுபோல செயல்களை வந்து யாரு செஞ்சது இப்ப? இந்திரன் செஞ்சாச்சு. சரின்னுட்டு ஏன்னா இப்ப பகவான் வந்து யார் அன்போட குடுத்தாலும் ஏத்துப்பாரு இல்லையா? ஸோ அதுபோல இங்க என்ன நடக்குது? இவர் வந்து ரொம்ப அன்போட என்னுடைய மகள வந்து நீங்க திருமணம் செஞ்சுக்கணும். அப்படின்ட்டு கெஞ்சி கூத்தாடி கேட்கவே வேற என்ன பண்ண முடியும்? இல்லையா? ஸோ உடனே அவர் வந்து ஆலோசனை குழுக்கிட்ட கேட்கிறாரு. இல்ல இப்படி இந்திரன் வந்து சொல்றாரு. என்ன பண்ணலாம்? எல்லாரும் ஓகேங்க. இந்திரன் வந்து இவ்ளோ உங்களுக்கு விழுந்து வணங்கி இவ்ளோ ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறாரு இல்லையா? நீங்க இத வந்து திருமணம் செஞ்சுக்கலாம். அப்படின்ட்டு எல்லாரும் வந்து சொல்றாங்க. ஸோ உடனே என்ன பண்ணியாச்சு? ரிஷபதேவருக்கும், ஜெயந்திக்கும் திருமணம் நடக்குது. நல்ல முறையில திருமணம் நடக்குது. எல்லா ஆன்றோர்கள், சான்றோர்கள், பொதுமக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்ப ரிஷபதேவருக்கும், ஜெயந்திக்கும் திருமணம் நடந்து அதுக்கப்புறம் குழந்தைகள் பிறக்குது.
எத்தனை குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா 100 குழந்தைகள், அவங்களுக்கு 100 மகன்கள் பிறக்கிறாங்க. அதுல முதல் மகன் பெயர் தான் என்ன? பரதன். ஓகேங்களா? சோ இத்தனை காலம் இந்த இடத்துக்கு என்ன பெயரு? அஜனாப வருஷம். இந்த ரிஷபதேவருடைய மகனான பரதனால தான் இது பாரத வருஷம்னு பெயரே மாற்றப்பட்டது. அப்படின்னா பாருங்க, அதாவது தாய் 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயும்னு சொல்லுவாங்கல்ல, அது போல. சோ பகவானுடைய மகன் உன்ன எப்படி இருப்பார் சொல்லுங்க? இன்னும் அதுக்கு மேல இருப்பார் இல்லையா? சோ அப்படி இந்த பாரத தேசத்தையே, ஆக்சுவலா அஜனாப வருஷமே கடைசியில பாரத வருஷம் அப்படின்னுட்டு பெயர் மாற்றப்பட்டுடுச்சு. முக்கியமா இங்க ரிஷபதேவருக்கு 100 குழந்தைகள் பிறந்தாங்களே, அதுல 10 பேரு என சத்திரியர்களாக பிறக்கிறாங்க. 9 பெயர்கள், அவங்க 9 பேரை நவ யோகேந்திரர்களாக பிறக்கிறாங்க. ஓகேங்களா? யோகேந்திர ஒரு ரிஷிகள் போல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு 81 பேர் பிராமணர்களாக இருக்காங்க. ஸோ எல்லாமே ஆக்சுவலா இங்க இந்த வர்ணங்கள் பிறப்பின் அடிப்படையில் கிடையாது, குணத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுது. பிராமண, சத்திரியா, வைஷ்ய, சூத்ரா அப்படின்ற இந்த வர்ணங்கள் பிறப்பின் அடிப்படையில் கிடையாது, குணத்தின் அடிப்படையில். ஸோ அதனால நாம எந்த குணத்துல இருக்குமோ அதற்கு தகுந்த நம்மளுடைய செயல்கள் இருக்கும், அதற்கு தகுந்த நம்மளுடைய வர்ணமும் மாறும். ஓகேங்களா? இங்க பரதன். ஸோ அந்த சத்திரிய குழந்தைகள் யார் யாருன்னு பார்க்கலாம். இந்த 10 பேர் சத்திரியர்கள், ராஜாக்களாக ஆக முடியும். அந்த 10 பேர் யாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மகன் யாரு? பரதன் இல்லையா? அதுக்கப்புறம் குஷாவர்த்தன், இலாவர்த்தன், பிரம்மதேவன், மலயன், கேது, பத்ரசேனன், இந்திரபிருஷ்ட, விதர்ப்பன், கிகீட்டன் அப்படின்ற இந்த 10 பெயர்களும் என்ன? சத்திரியர்களாக இருந்தார்கள். அடுத்தது 9 பேர் யோகேந்திரர்கள். யோகேந்திரர்கள் ரிஷிகள் போல இருந்தாங்க. யார் யார் அப்படின்னா, கவி, ஹவி என இவங்களை பற்றி நாம 11வது ஸ்கந்தத்துல பார்ப்போம், இந்த 9 யோகேந்திரர்களை பற்றி. சோ அவங்க யார் யாருன்னு பார்க்கலாம். கவி, ஹவி, அந்தரிக்ஷன், பிரபுத்தன், பிப்ப லாயனன், ஆவிர் ஹோத்திரன், துருமிலன், சமசன், கராபஜனன் அப்படின்ற இந்த 9 பெயர்களும் நவ யோகேந்திரர்கள். அதுக்கப்புறம் மீதி இருந்த 81 பேரும் என்னவா இருந்தாங்க? பிராமணர்களாக திகழ்ந்தாங்க. அதாவது இவங்க எல்லாருமே ரொம்ப நல்ல குணம், நல்ல பழக்கம், நல்ல செயல்கள், தூய்மை, ஸோ வேதங்களை பர்ஃபெக்டா ஃபாலோ பண்றது, அந்த வேத ஞானம் மிக்கவர்களாக ரொம்ப சிறந்தவர்களாக திகழ்ந்தாங்க இந்த எல்லாரும். ஸோ அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, ஸோ ரிஷபதேவர் திருமணம் நடந்தாச்சு, இப்ப குழந்தைகள் பிறந்தாச்சு, யார் யார் என்ன அப்படின்னுட்டு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்ப அந்த ரிஷபதேவர் சாக்ஷாத் பகவான் இல்லையா? ஸோ அவருடைய குணநலங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு நமக்கு இங்க சொல்லப்படுறது. ஸோ அதை பத்தி பார்க்கலாம். ஆத்ம தந்திர, ஏன்னா பகவான் ஆத்ம தந்திரம், ஏன்னா முழு சுதந்திரம் உடையவர். ஆனா நாம எல்லாம் அப்படி கிடையாது, முழு சுதந்திரம் நமக்கு கிடையாது. ஏன்னா நம்ம யாரையாவது டிபெண்ட் ஆகிதான் இருக்கும், நமக்கு முழு சுதந்திரம் கிடையாது. ஓகேங்களா? சோ ஆத்ம தந்திரம். அடுத்தது ஸ்வயமாக இருக்கக்கூடியவர், நித்தியமாக இருக்கக்கூடியவர், நிவிருத்த, அப்படி ஒரு விடுதலை பெற்றவர். ஏன்னா நமக்கு அப்படி கிடையாது. ஓகேங்களா? அதே போல ஏன்னா நம்ம இந்த ஜென்ம மிருத்தி ஜரா வியாதி, ஓகேங்களா, இது 4 நம்ம மாட்டின்னு இருக்கோம். பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், இதுல மாட்டின்னு இருக்கோம். ஆனா பகவானுக்கு இது 4மே கிடையாது. ஓகேங்களா? ஈஸ்வரர், பரமபுருஷர் அவர் தான். ஓகேங்களா? அதே போல சம, அனைவரையும் சமமாக பார்க்கக்கூடியவர். உபசந்த, பௌதிக, ஏன்னா நமக்கு பௌதிக புலன்களுடைய தொல்லைகள் இருக்கும். ஆனா பகவானுக்கு அந்த தொல்லைகள் எதுவும் கிடையாது. நமக்கு சாப்பிட்டே ஆகணும்ன்ற இருக்கும், தண்ணி குடிச்சே ஆகணும். ஸோ இது போல பௌதிகமான தொல்லைகள் இருக்கு. ஆனா பகவானுக்கு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா?
அடுத்தது மைத்ர. ஸோ எல்லார்கிட்டயும் பகவான் வந்து நட்போட இருக்கக்கூடியவர். அர்த்த பொருளாதார வளர்ச்சி, அதாவது சகல ஐஸ்வர்யம் பூரணமாக கொண்டவர் யாரு? பகவான் தான். ஆனா நாம, ஏன்னா பகவான் சின்ன வயசுல பிறக்கும் போதே குழந்தையா இருந்தாலும் பகவான் தான். ஆனா இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா மனிதர்கள் எப்படி இருப்பாங்க? ஸோ மனிதர்கள் குழந்தையா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு அ எல் என்ன ஒரு சிறுவனாக மாறுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு இளைஞனாக மாறுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஞானம், அதாவது நல்லா படிச்சு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஞானம் வந்து, அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாம் நடக்கும் இல்லையா? ஆனா பகவானுக்கு அப்படி கிடையாது. பகவான் எப்பவுமே பகவானா தான் இருப்பாரு. இப்ப நம்ம அம் ஒரு 25 கேஜி ஏதாவது ஒரு வெயிட்ட எடுக்கணும் அப்படின்னா, பிறந்த குழந்தைய தூக்குமா? அப்படின்னா தூக்குமா? அந்த குழந்தை எடுப்பானா? எடுக்க முடியாது. 25 கேஜி அந்த குழந்தைய, 1 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை எப்படி தூக்கும்? தூக்க முடியாது. இல்லையா? ஆனா, அதே ஒரு அ 25 வயசு, 30 வயசு பையன்கிட்ட, ஒரு இளைஞர்கிட்ட இத தூக்குப்பா அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? டக்குன்னு தூக்கிடுவாங்க. இல்லையா? ஆனா, பகவான் எப்பவுமே பகவானா தானே இருப்பாரு. அவரு குழந்தையா இருந்தாலும், அது ஒரு நிமிஷத்துல டக்குன்னு எத வேணாலும் பண்ணிடுவாரு. இல்லையா? ஸோ பகவான் வந்து எப்பவுமே நித்தியமானவர். ஏன்னா நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா, ஆத்மா இருக்கவே தான் இந்த உடம்பு வந்து செயல்பட்டுட்டு இருக்கு. ஸோ ஆத்மா கூடயே பரமாத்மா இருக்கு. பரமாத்மா இருக்கிற வரையும் தான் இந்த ஆத்மா இங்க இருக்கும். பரமாத்மா கல்யாணம் முடிச்சுன்னா ஆத்மா பின்னாடி ஓடிடும். புரிஞ்சுதுங்களா? ஸோ நம்ம வந்து சுதந்திரமா, இந்த ஆத்மாவும் சுதந்திரமா இருக்காது. ஆக்சுவலா இந்த நீங்க உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சமுத்திரம் என்ன எவ்வளவு தண்ணி இருக்கு? எவ்வளவு கொள்ளளவு எவ்வளோ தண்ணி இருக்கும்? எவ்வளோ டன் தண்ணி இருக்கும்? அப்படின்னு நம்மளால அளக்க முடியுமா? அதுதான் பகவான். ஸோ அதிலிருந்து எடுத்த ஒரு ஸ்பூன் தண்ணி, இப்ப அந்த கடல்ல என்னென்ன அந்த தண்ணியில விட்டமின்ஸ், மினரல்ஸ் என்ன இருக்கோ, அதே தான் அந்த ஒரு ஸ்பூன் தண்ணியிலயும் இருக்கும். அதுபோல ஒரு ஸ்பூன் தண்ணி தான் யாரு? நாம. ஓகேங்களா? அளவில் ரொம்ப 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 சின்னவங்க நாம. அளவில் ரொம்ப 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 பெரியவர் பகவான். ஓகேங்களா? ஸோ நாம வந்து அணு ஆத்மா, பகவான் வந்து விபு ஆத்மா. ஸோ அப்படியாப்பட்ட அந்த பகவான் எந்த ஒரு தொல்லையும் கிடையாது. ஆனா நமக்கு எல்லா தொல்லையும் இருக்கு. எல்லா பிரச்சனையும் இருக்கு. காரணம் என்ன? நாம கர்ம பந்தத்துல பந்தப்பட்டிருக்கும். வேற ஒண்ணும் கிடையாது. அந்த கர்ம பந்தத்தால தான் எவ்வளவு பிரச்சனையும் நமக்கு. அந்த கர்ம பந்தத்த நம்ம ஒழிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, பிரச்சனையே இல்ல. ஆக்சுவலா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பகவத்கீதையில நமக்கு 5 முக்கியமான விஷயங்கள் சொல்லப்படும். என்னென்ன அப்படின்னா, பகவான், ஓகே, பரமாத்மா. அடுத்தது ஜீவாத்மா, நம்மள பற்றி. ஓகேங்களா? அடுத்தது பிரகிருதி, இயற்கையை பற்றி. 4வது காலம். ஓகேங்களா? 5வது கர்மா. ஆக்சுவலா இந்த 5ல இந்த 4 மட்டும் நித்தியமானது. மாற்றவே முடியாது. பகவான மாத்த முடியுமா? இல்ல ஆத்மாவ ஏதாவது பண்ண முடியுமா? இதெல்லாம் நிரந்தரமானது. இயற்கை, பிரகிருதி ஏதாவது பண்ண முடியுமா? சுனாமி வருதுங்க, போய் அப்படியே கையால நிறுத்த முடியுமா என்ன நம்மளால? முடியாது. பூகம்பம் வருது, அத தடுத்து நிறுத்த முடியும்? முடியாது. இப்போ உத்தரகாண்ட்லலாம் மழை வெள்ளம் கொட்டி அப்படியே கங்கை, யமுனை எல்லாம் எத்தனையோ கிராமங்கள அழிச்சுட்டு ஓடுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் போய் தடுத்து நிறுத்த முடியும்? முடியாது. இல்லையா? ஏன்னா இயற்கையை வந்து நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அதே போல காலம். நேரத்த நிறுத்த முடியுமா? முடியாது. பகல் பகலாவே இருக்கட்டும், இரவு இரவாவே இருக்கட்டும், காலத்த நிறுத்த முடியும்? முடியாது. ஸோ இந்த 4ம் வந்து நித்தியமானது. அத நம்மளால மாத்தவே முடியாது. ஒரே ஒண்ண மட்டும் மாத்த முடியும். எது? கர்மா. ஸோ அத வந்து மாத்த முடியும். அத ஒண்ண மாத்துறதுக்கு மட்டும் தான் நமக்கு சுதந்திரம் இருக்கு. ஸோ அந்த கர்மத்த நம்ம நல்ல கர்மம் செஞ்சோம் அப்படின்னா நல்லது நடக்க போகுது. கெட்ட கர்மம் செஞ்சா கெட்டது நடக்க போகுது. ஸோ நம்ம எதை செய்யறோமோ அதை தான் அனுபவிக்க போகிறோம். நீங்க இப்ப புண்ணிய விஷயங்கள் செஞ்சீங்கன்னா, அவங்க வந்து எங்க போவாங்க? சொர்க்கத்துக்கு போவாங்க. பாவ விஷயங்கள் செஞ்சாங்கன்னா, நரகத்துக்கு போறாங்க. அதே பக்தி விஷயங்கள நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, பகவான் லோகம் போறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கர்மம் பண்றதுக்கு மட்டும் தான் நமக்கு சுதந்திரம் இருக்கு. அத மட்டும் தான் நம்மளால மாத்த முடியும். மீதி வேற எதையுமே மாத்த முடியாது இந்த உலகத்துல.
ஏன்னா ஆத்மா பரமாத்மா ஏதாவது பண்ண முடியும்? கண்டிப்பா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா ஆத்மா வந்து நித்தியமான விஷயம் அது. ஏன்னா அபகத பாப எந்த ஒரு பாவங்களும் மற்றது. நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, அம் ஆத்மாவ வெட்ட முடியாது. அ நெருப்புல போட முடியாது, உலர்த்த முடியாது, தண்ணீல நனைக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அ சாந்தோக்கிய உபநிஷத்துல ஆத்மா வந்து 8 குணங்கள் இருக்கு. என்ன அப்டின்னா, அபகத பாபா பாவமே கிடையாது அது மேல. இந்த உடம்புக்கு தான் பாவம் இருக்கு. ஆத்மாவுக்கு பாவமே கிடையாது. அடுத்தது விஜரக வயசே ஆகாத ஆத்மாவுக்கு. எப்பமே இளமையோட இருக்கும். அ விம்ருத்யு மரணமே கிடையாது ஆத்மாவுக்கு. உடம்பு தான் மாறின்னு இருக்கும். ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. விசோகக துக்கமே கிடையாது ஆத்மாவுக்கு. நாம தான் துக்கம். ஏன்னா இந்த உடம்பு இருக்கிறதுனால துக்கம் பட்டுன்னு இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது விஜிகத் பசியே கிடையாது. அபிபாதா தாகமே கிடையாது. சத்தியகாமக அ தான் அடைய நினைக்கிறத வந்து அடைஞ்சுடும். ஓகேங்களா? அடுத்து சத்திய சங்கல்பக நினைத்த மாத்திரத்தில் அடைஞ்சுடுமாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ்ளோ சிரேஷ்டமான ஆத்மா அது. நம்மளுடைய ஆத்மா அவ்வளோ சிரேஷ்டமானது. ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க கண்ண மூடின்னு இருக்கீங்க. டக்குன்னு உங்கள வந்து முதுகுல ஏதோ ஒண்ணு கொசு கடிச்சுது, கால்ல எறும்பு கடிச்சுது அப்டின்னா, இந்த இடத்துல எனக்கு எறும்பு கடிக்குது அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? முடியாதா? இப்ப பாருங்க, அந்த ஆத்மாவோட சைஸ் என்ன அப்டின்னா, நம்மளுடைய தலைமுடி இருக்கு இல்லையா? தலைமுடியினுடைய முனைய 10,000 பீஸா கட் பண்ணா, அதுல ஒரு பீஸோட சைஸ் தான் என்ன நம்ம ஆத்மாவோட சைஸ். அப்பன்னா பாருங்க, ஆத்மா வந்து எவ்வளவு மைல்யூட்டா எவ்வளவு சின்னதா இருக்கு. அவ்வளவு சின்னதான நம்மளுடைய ஆத்மா, அவ்ளோ சின்னதான அந்த ஆத்மா இருக்கவே தான் இந்த உடம்பு ஃபுல்லா பரவி இருக்கு. அதனுடைய சக்தி என்ன இருக்கு? உடம்பு ஃபுல்லா பரவி இருக்கு. அதனால தான் எங்க ஒரு கொசு கடிச்சாலும், எறும்பு கடிச்சாலும், நம்மள யாராவது டச் பண்ணாலும் நமக்கு வந்து அந்த கான்ஷியஸ் இருக்கு. இல்லையா? அப்ப பாருங்க, நம்மளோட அவ்ளோ குட்டி ஆத்மாக்கு இவ்ளோ சக்தி இருக்கு. ஏன்னா இது நம்மளது வந்து அணு ஆத்மா. பரமாத்மா ஃபுல் சக்தி கொண்டவர். அப்ப பாருங்க அவருக்கு எவ்ளோ சக்தி இருக்கும். இல்லையா? ஸோ அப்படியாப்பட்டவர் யாரு? பகவான். அந்த பகவான் இப்ப சொல்லுங்க. பரமாத்மா என்ன? சுதந்திரமானவர். நாம சுதந்திரம் கிடையாது. ஏன்னா நம்ம ரொம்ப அளவில் ரொம்ப சிறியவர்கள். பகவான் விபுவாதம் ரொம்ப பெரியவர். இப்படி நாம வந்து பகவான அடையறதுக்கு மனிதர்களுக்கு என்ன தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம். ம். அதாவது நம்ம தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா, அறம், பொருள், இன்பம், வீடு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் பண்ணணும். ஆனா பகவானுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா பகவான் வந்து பூரணமானவர். இப்படியெல்லாம் ஸோ இப்படி பகவானுடைய புகழ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அப்ப நமக்கு மட்டும் ஏங்க வயசாகுது? நம்ம மட்டும் ஏன் கவலைப்படுறோம்? நமக்கு மட்டும் ஏன் பசிக்குது? நமக்கு மட்டும் ஏன் தாகம் எடுக்குது? அப்படின்னா, இது எல்லாமே இந்த உடம்புக்கு மட்டும் தான். ஆனா, இப்ப இறக்கும்போது இந்த ஆத்மா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஐயோ! போயிட்டியே போயிட்டேன்னு அழறாங்களே! அந்த உடம்பு அங்க தானே இருக்கு. இத்தன காலம் அந்த உடம்ப தானே பார்த்துட்டு இருந்தோம். ஆனா, அந்த முக்கியத்துவம் யாருக்கு இருக்கு? அந்த ஆத்மாவுக்கு தான் இருக்கு. அந்த உடம்புக்கு கிடையாது. ஆனா, இத்தன காலம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு குடுத்துட்டு இருந்தோம்? அந்த உடம்புக்கு தான் குடுத்துட்டு இருந்தோம். ஆத்மாவ பத்தி யோசிச்சோமா? கிடையவே கிடையாது. ஸோ, நம்ம ஆத்மா அவ்வளவு சிரேஷ்டமானது. இந்த உடம்பு மாற்றங்களுக்கு உட்பட்டது. ஆனா, ஆத்மா வந்து மாறவே மாறாது, நித்தியமானது. ஸோ, அப்படியாப்பட்ட அந்த ஆத்மா ம். அது எப்ப பரமாத்மாவோட சேர்ந்தே தான் இருக்கும். பரமாத்மா இல்லன்னா அதால இருக்க முடியாது தனிச்சு. இல்லங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, ஒரு வீடு கட்டி, ஒயரெல்லாம் இழுத்துட்டேங்க. ஆனா, ஏன் லைட் எரியல? சுவிட்ச் போட்டா லைட் எரியலங்க. ஏன்னா, அங்க என்ன இருக்கணும்? கனெக்ஷன் இருக்கணும். எங்கேருந்து? மெயின் ஆஃபீஸ்ல இருந்து அந்த ஒயர் கம்பத்தின் மூலியமா வருமா? டிரான்ஸ்ஃபார்மர்லாம் ஒயர் வருமா? ஸோ, அதுலருந்து நம்ம வீட்டுக்கு கனெக்ஷன் குடுக்கணும்.
இல்லையா? ஸோ பரமாத்மா இருந்தாதாங்க இங்க ஆத்மா வேலை செய்யும். பரமாத்மா இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆத்மா கூட இருக்கவே முடியாது, கிளம்பி போயிடும். ஒண்ணும் இல்லை. இப்ப ஒரு வைரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வைரத்தை இப்ப சேத்துல விழுந்துருச்சு, ஒரு நல்ல களிமண் சேர். அப்படியே எடுக்கும்போது கெட்டியா அந்த களிமண் சேர் அதுல ஒட்டின்னு இருக்கு. ஐயோ, வைரம் எவ்வளவு பளபளன்னு இருக்குங்க, என்னங்க இது வெறும் களிமண் சேரா இருக்கு. அது போலதான் இந்த உடம்பு. சோ நாம சுத்தப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க, அப்ப உள்ள இருக்கிற வைரம் தெரியும், இல்லையா? அது போல நம்ம மனசை சுத்தப்படுத்தணும் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா தெரிவார். சோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சோ இப்படி நம்ம ஜெபிக்க ஜெபிக்க என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய உடம்பும் மனசும் அனைத்தும் சுத்தமாகும். சோ முக்கியமா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மன அடக்கம், புலனடக்கம், பொறுமை, இதெல்லாம் இருக்கணும். ம். பெரியவங்க சொல்றத கேட்கணும், குரு சொல்றத கேட்கணும். ஸோ இப்படி அனைத்து வர்ணாசிரம தர்மங்கள ஃபாலோ பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணா மட்டும்தான், அதே போல நம்மளுடைய கல்மஷங்கள், காம, குரோதம், மோக, மதம், ஆச்சரியம் இதெல்லாம் நம்ம விட்டுட்டு போகணும். அப்பதான் நம்ம வந்து ஒரு நல்ல அ ஆத்மாக்களாக வாழ முடியும். ஆக்சுவலா இந்த பெயர்கள் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெயரு. அந்த பெயரெல்லாம் இந்த உடம்புக்கு தானேங்க. ஆத்மாக்கு பெயர் என்ன இருக்கு? அ. ஸோ இப்படி ரிஷபதேவர் பரமாத்மா இல்லையா? ஸோ ரிஷபதேவர பார்த்துட்டு எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். எல்லாரும் ஆனந்தமா இருக்காங்க. ஏன்னா இப்ப நம்ம கூப்பிட்டாலும் பகவான் எதிரிலே வந்து நின்னாலும் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாரே! இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இங்க பகவான் அவங்க கண்ணு எதிரே நிக்கிறார். அப்ப பாருங்க அவங்கலாம் எவ்ளோ பாக்கியசாலிகள், எவ்ளோ சந்தோஷப்படுவாங்க, இல்லையா? ஸோ பகவான பார்க்க பார்க்க அவங்களுக்கு இன்னும் சந்தோஷம், ஆனந்தம், இளமையோட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்படி எல்லாரும் வந்து அந்த விஷ்ணு வழிபாட்டுல இருக்காங்க. அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கும்போது, ஏன்னா பக்தின்றது நம்ம வந்து வயசாகும்போது தான் பக்திக்கு வரணும்னு கிடையாதுங்க. ஸோ நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு பக்தியும் சொல்லிக் குடுக்கணும். அப்பதான் அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஆகும். இப்ப அ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்க. இப்போ ஒரு ரோஜா பூ பூக்குதுன்னு வச்சுக்கோங்க. காலையில இப்பதான் அப்படியே ஃப்ரெஷ்ஷா பூ பூக்குது. அத வந்து பகவானுக்கு எடுத்து போய் வைப்பீங்களா? இல்ல அப்படின்னா, அது காஞ்சு அ சருகானதுக்கு அப்புறம் எடுத்து போய் பகவானுக்கு வைப்பீங்களா? அ ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய மலர்கள தானே வைப்பீங்க. இல்ல அது வதங்கி, காஞ்சு அப்படியே வைக்க போறோம்? இல்ல. இல்லையா? அதுபோல நம்ம வந்து பகவான் கிட்ட வயசானதுக்கு அப்புறம், அதாவது நம்ம வந்து இளமையா இருக்கும்போதெல்லாம் பௌதிக சுகபோகங்கள்ல வாழ்ந்துட்டு, அ வயசானதுக்கு அப்புறம் இதுக்கு மேல ஒண்ணும் இல்லங்க. அப்படின்ட்டு அந்த அந்நேரத்துக்கு போய் நம்ம என்ன பண்ண போறோம்? சொல்லுங்க. ஸோ இளமையிலே ஏன்னா இப்ப பிரகல்லாதனெல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன வயசுலயே அவர் வந்து பக்தி பண்ணாரு. பகவான் மேல முழு நம்பிக்கையோட இருந்தார். இல்லையா? அதுபோல நாம இளமையிலிருந்தே பக்தியில இருக்கணும். முழு நம்பிக்கையோட பகவான் மேல பூரணமான விசுவாசத்தோட இருக்கணும். இப்படி எல்லாருமே நாட்டு மக்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாரும் விஷ்ணு பக்தி பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆனந்தமாக இருக்கு. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் இப்ப வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ரிஷபதேவர் யோசிக்கிறார். ஓகே, இப்ப எனக்கும் பசங்க வந்தாச்சு. நானும் என்ன பண்ணணும்? என்னுடைய கடமைகள்லாம் முடிச்சுட்டு நானும் கிளம்பணும். அவ்வளோதான். பசங்களுக்கு முடிசூட்டிட்டு நானும் கிளம்பிடலாம். எத்தனை காலம் வாழ முடியும்? இல்லையா? நமக்கே கொஞ்சம் போர் அடிச்சிரும். இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப எல்லாருக்கும் என்ன பிடிக்கும்? இப்ப குலாப் ஜாமுன், ரசகுல்லா ரொம்ப பிடிக்குமா? அதே ஒரு 5 குடுத்தாங்கன்னா, அப்படியே கஷ்டப்பட்டு ஒரு 2, 3 சாப்பிடலாம். 5 சாப்பிட ரொம்ப திகட்டிடும். இன்னும் ஒரு பேஷன் ஃபுல்லா எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. ஒரு 50 எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. சாப்பிடுங்க அப்படின்னா, என்ன ஆகும்? ரொம்ப திகட்டிடுமா? போதும். அப்படின்னு தோணும் இல்லையா? ஸோ அது போல தான். பகவான் என்ன பண்றாரு? போதும். இதுக்கு மேல எத்தன காலம் வாழறது? ம்.
எத்தனையோ 1000 வருடங்கள் வாழ்ந்தாச்சு, ராஜ்யம் பண்ணியாச்சு. ஓகே, நான் என்னுடைய லோகத்துக்கு போறேன். அதுக்கு முன்னாடி தன்னுடைய மகன்கள் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது எப்படி நடந்துக்கணும்? மனிதர்கள் ஏன்னா இப்ப நீங்க வந்து இங்க ராஜ்யம் பண்ண போறீங்க அப்படின்னா, மனிதர்கள் மனிதர்களை எப்படி நடத்தணும்? ம். மிருகங்கள எப்படி பார்க்கணும்? எல்லாரும் எப்படி சமமா பார்க்கணும்? அப்படின்னுட்டு எல்லா உபதேசங்களையும் பண்ண போறார். அதுதான் நமக்கு வந்து 5வது அத்தியாயம். ரிஷபதேவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பிரம்மாவர்த்தம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறார். அங்க போயி எல்லா தன்னுடைய மகன்கள் எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அவர் வந்து உபதேசம் பண்றாரு. என்ன உபதேசம் பண்றாரு அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். எல்லாரையும் உட்கார வச்சுட்டு இப்ப சொல்றாரு. ஏன்னா இங்க மொத்தம் 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்கு. அவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா? இந்த 84 லட்சம் ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் தந்தை நான் தான். இங்க வந்து இரவு, பகல் எல்லாமே 2களால் ஆனது. சுகம், துக்கம், லாபம், நஷ்டம் எல்லாமே 2களால் ஆனது இல்லையா? அதே போல இந்த 84 லட்சம் ஜீவராசிகள் அவங்க வந்து மனிதர்களாக இருக்கலாம், நாய்களாக இருக்கலாம், பன்றியாக இருக்கலாம், மரம், செடி, கொடிகளாக இருக்கலாம். எப்படி எல்லாரையும் நீங்க சமமா தான் பார்க்கணும். அதே போல இந்த 2கள்னு சொன்னோம் இல்லையா? பகல், இரவு, லாபம், நஷ்டம், சுகம், துக்கம் இந்த 2கள்ல இருந்து நீங்க வந்து விடுபட்டு இருக்கணும். எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஓ! இவங்க இத பண்ணா நமக்கு லாபம் வருமோ? இத பண்ணா நமக்கு நஷ்டம் வருமோ? அதெல்லாம் இல்ல. லோகக்ஷேமத்துக்காக நீங்க வாழணும். உங்களுடைய இந்திரிய சுகத்திற்காக வாழக்கூடாது. அப்படின்ட்டு அவர் வந்து உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா உலக பற்றுதல்ல இருந்து நீங்க விடுபடணும். ஏன்னா பற்றுதல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிங்க போல எவ்வளவு கொள்ளையடிக்கலாம்? எவ்வளோ வந்து ஸ்விஸ் பேங்க்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி போட்டு வச்சுக்கலாம். பினாமி பேர்ல எவ்வளவுலாம் கொள்ளையடிக்கலாம். இப்படிதான் யோசிப்பாங்க. இல்லையா? அதான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து உலக பற்றுதல் இருக்கக்கூடாது. பொருள் ஆசை, எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? ஆன்மீக அறிவு மட்டும்தான். வெறும் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. அப்பதான் உங்களால் என்ன பண்ண முடியும்? இங்க வந்து நல்ல ராஜ்யம் பண்ண முடியும். நீங்க திரும்ப என்னுடைய லோகத்துக்கும் வர முடியும். அப்படிதான் நீங்க வாழணும் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா மகாத்மாக்களாக வாழணும். அவங்களுக்கு தான் என்ன எந்த ஒரு பௌதீக பற்றுதல் இருக்காது. வெறும் மக்களுக்கான சேவைகள். அப்படிதான் வாழணும். அதை விட்டுட்டு நீங்க பாட்டு பணத்தாசை, பெண்ணாசை, புலன் திருப்தி பண்றது இப்படி எல்லாம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் என்ன நரகத்துக்கு எடுத்துட்டு போய் விட்டுடும். நீங்க பண்ணக்கூடிய செயல்கள் அனைத்தும் கிருஷ்ண சிந்தனையிலேயே இருக்கணும். இப்ப நான் இந்த செயல் பண்ணேன் அப்படின்னா இதனால் பகவான் திருப்தி அடைவாரா? பகவான் சந்தோஷம் அடைவாரா? அப்படின்னு தான் யோசிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசமே கிடையாது. ஏன்னா மனிதர்கள் என்னெல்லாம் செய்யறாங்க, மிருகங்களும் அதை தான் செய்யும். மிருகங்கள் என்னென்ன செய்யுதோ அதுதான் மனிதர்களும் செய்யறாங்க. முக்கியமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆகார நித்திர பயம் வைத்துதான் சாப்பிடுறது. மனிதர்கள் மிருகங்கள் ரெண்டும் ஒண்ணா பண்றாங்களா? தூங்குறது, தற்காத்து கொள்வது, அப்புறம் சந்ததி உற்பத்தி பண்றது. இதை வந்து மிருகங்களும் பண்ணும், மனிதர்களும் பண்ணுவாங்க. நாமளும் என்ன பண்றோம்? சாப்பிட்றோம், தூங்குறோம், நமக்காக ஒரு தற்காப்புக்காக ஒரு வீடு கட்டிக்கிறோம், ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும், நம்மளும் சந்ததி உற்பத்தி எல்லாம் பண்ணிக்கிறோம் இல்லையா? அப்ப நமக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. நம்ம எப்ப பகவானை சிந்தனையில இருக்குமோ, பகவானை வழிபடுறோமோ அப்பதான் நாம வந்து ஒரு மனிதர்களாக கருதப்படுறோம். அத்தத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா, பகவானை பற்றி யோசிக்கணும், கேள்வி கேட்கணும். அந்த கேள்வி கேட்கல அப்படின்னா எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது மனிதர்களுக்கும் மிருகத்துக்கும்.
அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. யார் இதெல்லாம் சொல்றது? ரிஷபதேவர் சொல்லிட்டு இருக்காரு. சோ யார் ஒருத்தர் தன்னுடைய இந்திரிய சுகமே சிரேஷ்டம் நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பாவ செயல்கள் தான் செய்றாங்க. பாவ விளைவுகள்ல அவங்க விழுந்துருவாங்க. சோ அதனால அப்படி ஒரு விஷயத்த நீங்க செஞ்சிடாதீங்க. ஏன்னா, நம்மளுடைய துன்பத்திற்கு காரணமே எது தெரியுங்களா? நம்மளுடைய உடம்பு தான். நம்ம கஷ்டப்படுறோம்னா, அது காரணம் யாரு? இந்த உடம்பு தான். ஆக்சுவலா நம்முடைய இந்திரிய சுகத்துக்காக என்னென்ன பண்றோம் அப்டின்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாரெல்லாம் இஎம்ஐ கட்டுறீங்க? யாரெல்லாம் கடன் வாங்கியிருக்கீங்க? யாரெல்லாம் வட்டி கட்டிட்டு இருக்கீங்க? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? எதுக்காகவா திருடுறாங்க? அத சொல்லுங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? நம்மளுடைய ஆசை தான். ஆசையால் தானே? என்ன ஏன் திருடுறான்? அவனுடைய இந்திரிய சுகத்துக்காக. ஏன் கடன் வாங்குறான்? அதுவும் அதுக்காக. ஏன் பிச்சை எடுக்குறாங்க? அதுவும் அதுக்கு தான். ஆ ஏன் இஎம்ஐ கட்டுறோம்? அதுவும் இந்திரிய சுகத்துக்காக தான். இல்லையா? ஏன்னா இருக்கிறத வச்சுட்டு நம்ம சந்தோஷமா வாழணும் அப்படின்ற அந்த உணர்வு மனிதர்கள்கிட்ட ரொம்ப கம்மியாயிடுச்சு. ம். அதனால தன் இந்திரிய சுகத்துக்காக அதிகப்படியாக கடன் வாங்கி இஎம்ஐ என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லா வேலையும் செய்றாங்க. காரணம் என்ன? பாலுறவு சுகம். செக்ஸ் லைஃப்ல இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட். அடுத்தது நான்வெஜ் சாப்பிடுற அதன் மேல இருக்கக்கூடிய ஹோட்டலா சில பேர் சுத்துறாங்க. நைட்டு 2 மணி, 1 மணிக்கெல்லாம் கூட போயி நான்வெஜ் சாப்பிடுறாங்க. அப்ப அந்த உடம்பு என்னத்துக்கு ஆகும் சொல்லுங்க? தூங்குற நேரத்துல சாப்பிட்டா என்ன ஆகும்? அடுத்தது என்ன? மது அருந்துதல். ம். குடிக்கிறது உடல் நலத்துக்கு கேடுன்னு சொல்றாங்க. ஆனா அத கேட்காம குடிக்கிறேன்னு அவங்கள என்ன பண்றது? ஓகேங்களா? அது அடுத்தது என்ன? சூதாடுறது. கேம்பிளிங். இப்பல்லாம் ஆன்லைன்லயே கேம்பிளிங் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அதனால என்ன ஆகுது? சொத்து போச்சு, அது போச்சு, இது போச்சுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் காரணம் என்ன? ஸோ எல்லாமே ஆசை, பேராசை இதால வர்றது தாங்க பிரச்சனை. இதெல்லாம் இல்லன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். என்ன இருக்கோ அத வச்சுட்டு நான் சந்தோஷமா வாழணும் அப்படி நினைங்களேன். பேராசைப்படாதீங்க, ஆசையே படாதீங்க. பகவான் நமக்கு என்ன குடுத்துருக்காரோ அத வச்சுட்டு சந்தோஷமா இருங்க. ஸோ அப்பதான் நம்மளால இங்கேயும் சந்தோஷமாக இருக்க முடியும். போற இடத்துலயும் சந்தோஷமா இருக்க முடியும். ஏன்னா, நம்ம எப்ப சந்தோஷமா இருக்கோமோ, அப்பதான் நம்மளாலயும் நிம்மதியா பக்தியும் பண்ண முடியும். இல்லன்னு வச்சுக்கோங்க, பிச்சைக்காரங்கள போல கடவுள புடிச்சு, "கடவுளே எனக்கு அத குடு, கடவுளே எனக்கு இத குடு" அப்படின்னு பிச்சைக்காரன் போய் எப்ப பார்த்தாலும், அம்மா, தாயேன்னு பிச்சை கேட்டுட்டு இருக்கான். அதே போல தான். பிச்சை கேட்டுட்டே தான் இருப்பாங்க. ஸோ, அதனால எதுவும் வேண்டாம். கடவுளே ஆக்சுவலா உன்ன வணங்குறது மட்டுமே எனக்கு போதும். எனக்கு இந்த பௌதீக ஆசை எதுவும் தேவையில்ல. அப்படின்னுட்டு யார் ஒருத்தர் நினைக்கிறாங்களோ, அவங்க எப்பவுமே ஆனந்தமாக இருக்க முடியும். சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும். ஸோ அததான் இப்படி அதெல்லாம் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அவங்கலாம் அறியாமையில விழுந்துருவாங்க. ஸோ அதனால எல்லா மக்களுக்கும் அந்த அறியாமையிலிருந்து விலக்குறது யாருடைய கடமை? ஒரு ராஜாவோட கடமையாம். ம். மக்கள பாவ புண்ணியம் எதுன்னுட்டு சொல்லிக் குடுக்கறது யாராம்? ராஜாவோட கடமையாம். ஜனங்க நீங்க இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிக் குடுக்கணுமாம். அதேபோல பலன் தரும் செயல்கள ஆசைப்படாம அவங்கள தடுக்கிறதும் ராஜாவோட செயல்கள் தானாம். இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லா தப்பும் செய்யறதுனால தான், ஜனங்களும் எல்லா தப்பும் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க பேராசைய பிடிச்சு அலையறாங்க. அதேபோல ஜனங்களும் ஆசை பிடிச்சு, பேராசை பிடிச்சு அலைஞ்சுட்டு இருக்காங்க. பாருங்க அந்த காலத்துல ராஜா எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு எல்லா விஷயங்களும் சொல்லிக் குடுத்துட்டு இருக்காருங்க. நம்ம துன்பத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா, ஒரே விஷயம். ஆசையே படாதீங்க. இருக்கிறது சந்தோஷமா இருங்க. ஆனந்தமா இருங்க. ம். ஏன்னா, நம்மளுடைய அனைத்து கஷ்டத்துக்கு காரணம் என்ன? இந்த உடம்பு தான். அதனால எப்பவுமே பகவானுடைய பிரசாதம் சாப்பிட்டுண்டு, பகவானே நீயே கதி அப்படின்னுட்டு பகவான் மேல முழு நம்பிக்கை பிரகல்லாதனை போல
இப்ப உங்கள தூக்கி சமுத்திரத்துல இப்ப ஹெலிகாப்டர்ல உங்கள தூக்கி சமுத்திரத்துல போடுறேன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஆஹா ஜாலியா இருக்குன்னு சொல்வீங்க. இல்ல மலை மேல இருந்து தூக்கி விசிறி போடுறாங்க. தள்ளி விடுறாங்க. ஜாலியா இருக்குன்னு குதிப்பீங்க. ஐயோ! அம்மா, அப்பா எப்படியாவது யாராவது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு தான் நினைப்பீங்க. அ சுத்தி ஒரு 100 பாம்பு வச்சு கடிக்க வைக்கிறாங்க. சந்தோஷமாவா இருப்பீங்க? சொல்லுங்க. கதையால போட்டு அடிக்கிறாங்க. சந்தோஷமாவா இருக்க முடியும்? ம். விஷத்த குடுத்து குடிப்பான்றாங்க. இல்லன்னா நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு பெரிய தக தக தகன்னு எரிஞ்சுக்கிற நெருப்புல தூக்கி போடுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மதம் பிடிச்ச யானைய வச்சு மிதிக்க வைக்கிறாங்க. ஆனாலும் அந்த குழந்தை கொஞ்சம் கூட பயப்படலங்க. அவ்ளோ தைரியமா உட்காந்துட்டு நாராயணருடைய நாமத்த சொல்லிட்டு இருந்தது. அந்த தைரியம் நமக்கு இருக்கா? அவ்வளவுதான் கேள்வி. நமக்கு இருக்கா? அவ்வளோ பக்தி இருக்கா? இல்லையே! தூக்கி போட்டு ஐயோ! அம்மா, அப்பான்னு தான் பயந்துருவோம். ம். ஸோ, அததான் இங்க வந்து சொல்லிட்டு இருக்காரு. முழு நம்பிக்கையோட, பக்தியோட இருக்கணுமே தவிர, இந்திரிய சுகம் எதையும் பண்ணாதீங்க. ஆசையே படாதீங்க. ஏன்னா, அதுல பற்றுதல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? இப்ப எரியிற நெருப்புங்க. எரியிற நெருப்புல நீங்க இன்னும் கொஞ்சம் பெட்ரோல் ஊத்தினா என்ன ஆகும்? இன்னும் திகு திகுன்னு தான் எரியுமே தவிர, இல்லைங்க நான் அணைக்கிறதுக்காக தான் பெட்ரோல் ஊத்துனேன் அப்படின்னா, அது நியாயமா? ஆகாது. இல்லையா? அதேபோல நீங்க விதை போட்டுட்டு இருந்தீங்கன்னா, என்ன ஆகும்? விதை முளைச்சிட்டு தான் வரும். இல்லையா? விவசாய நிலத்த நீங்க விதை போட்டா முளைச்சுண்டு தான் வரும். அதாவது விதை போட்டு போட்டு அத இன்னும் முளைச்சு முளைச்சு என்ன ஆகும்? ஆசை அப்படிதான் முளைச்சிட்டே இருக்குமா. ஸோ நம்ம எப்ப ஸ்டாப் பண்றோமோ, ஆசையே படாம இருக்கமோ, அப்பதான் நம்மளுடைய அனைத்து இந்திரியங்களும் ஸ்டாப் ஆகும். இல்லன்னு வச்சுக்கோங்க, வயசாகி 90, 95 வயசுலயும் ஆசை தீராது அவங்களுக்கு. ம். ஸோ அதனால தான் பற்றுதல் இல்லாம இருக்கணும். அப்படியெல்லாம் பற்றுதல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மிருகத்துக்கும் மனிதருக்கும் வித்தியாசம் இல்ல. கீழின பிறவிகளாக பிறந்துடுவாங்க. அததான் இங்க அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பௌதீகர் ஏன்னா நான், எனது, நான் பண்ணேன். இது என்னுடையது. அப்படின்னால என்ன? இதெல்லாம் அகங்காரம். ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா. அ இது என்னுடைய உடம்பு, என்னுடைய குடும்பம், என்னுடைய ஆஸ்தி, குழந்தை, என்னுடைய சுற்றம், என்னுடைய செல்வம், என்னுடைய ஐஸ்வர்யம் அனைத்தையும் நான், எனது அப்படின்ற அந்த உணர்வு வந்துச்சுன்னா, அது ஆணாகட்டும், பெண்ணாகட்டும் எல்லாருடைய வாழ்க்கை கஷ்டம்தான். ஸோ இப்படியெல்லாம் யார் சொல்லிட்டு இருக்கிறது? ரிஷபதேவர் தன்னுடைய பசங்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கலாம் இப்படிதான் இருக்கணும். இதே போல மக்களையும் திருத்தணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இப்ப நாம வந்து இந்த உடம்பு எடுத்திருக்கோம். நான் ஏன் உன்னும் சிகப்பா பிறக்கல? நான் ஏன் உன்னும் அழகா பிறக்கல? நான் ஏன் பணக்கார குடும்பத்துல பிறக்கல? அ நான் ஏன் இந்த கஷ்டமான குடும்பத்துல ஏன் பிறந்தேன்? இன்னும் நான் ஏன் ஒரு பெரிய அறிவாளியா இல்ல? இல்லையா? ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுங்களா? நம்மளுடைய முன்வினை பயனால தான் இந்த உடம்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இத நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆல்ரெடி நாம பண்ண பாவத்துக்கு இப்ப இந்த உடம்பு கிடைச்சாச்சு. இப்ப என்ன பண்றோமோ, இதுக்கான ரிசல்ட் அடுத்த ஜென்மத்துக்கு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப நீங்க ஒரு பலா அ மரத்த நட்டீங்க. ஒரு பலா செடி, பலா கொட்டை ஏதோ ஒண்ணு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வளர்ந்து, மறுநாளே அது பெரிய மரமா வளர்ந்து, அதுல அப்படியே பலாப்பழம் தொங்குமா? கிடையாது. அது வளர்ந்து, அது பழம் குடுக்கறதுக்கே உங்களுக்கு 6, 7 வருஷம் ஆகும். ஸோ, அப்ப பாருங்க உங்களுக்கு அந்த டைம் டியூரேஷன் பாருங்க. இல்லையா? எவ்வளவு காலம் ஆகுது. அதுபோல இந்த ஜென்மத்துல நீங்க செய்யக்கூடிய அனைத்து பாவ புண்ணிய செயல்கள் அப்பதைக்கு அப்பவே கிடைக்காது. ஒரு மரம் வச்சு அதுல பழம் வரதுக்கு உங்களுக்கு இவ்வளவு நாள் ஆகுது. மனிதர்களா இருக்க நாம வந்து இப்ப பண்ணக்கூடிய கர்மம் இப்பவே வந்துடலாம் இல்லையா? அப்படின்னு அது எப்படி வரும்? கெட்டவன்லாம் நல்லா இருக்கானே! ம். பக்தி பண்றவங்கலாம் கஷ்டப்படுறாங்களே! நல்லவங்கலாம் துக்கத்துல இருக்காங்களே! அப்படின்னா போன ஜென்மத்துல நாம செஞ்ச
பாவம். இந்த ஜென்மத்தை நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இந்த ஜென்மத்துல நாம செய்யக்கூடிய அனைத்து நல்ல செயல்களும் பக்தியோ நமக்கு இந்த உடம்பு போனது அடுத்த உடம்புக்கு அடுத்த ஜென்மத்துக்கு நமக்கு பலனை கொடுக்கும். இவ்வளவுதான். இததான் அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சோ இந்த முன்வினை பயனாலதான் அவங்களுடைய வாழ்க்கை இப்படி சிக்கல்ல இருக்கு. சோ இத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உடம்பாகட்டும், மனைவி தாய் தந்தையாகட்டும், மனைவியாகட்டும், குடும்பமாகட்டும் எல்லாம் என்ன அவங்களுடைய கர்மத்தின் விளைவுதான். சோ அதே போல அவங்க மாயையில இருக்கிறதுனால தான் நான் எனது அப்படின்ற அந்த அகங்காரத்திலையும் விழுந்துடுறாங்க. ஓகேங்களா? சோ அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆன்மீக குரு அவங்கள புடிச்சுடணும். ஏன்னா அவங்க வந்து குரு சீட பரம்பரையிலிருந்து வந்தவங்களாக இருக்க வேண்டும். தான் தோன்றித்தனமா இருக்கவங்களோ இல்ல நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைஞ்ச காளான் போல நானே கடவுள்னு சொல்றவாளோ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. குரு சீட பரம்பரையிலிருந்து இவங்க எந்த பரம்பரை அந்த பரம்பரையிலிருந்து வந்தவங்களா அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த லோகத்துல இருக்கிறதே நாலு தான். ஒண்ணு பிரம்ம மத்வ கௌடிய பரம்பரை, இன்னொன்னு ஸ்ரீ பரம்பரை, அடுத்தது ருத்ர பரம்பரை, அடுத்தது குமார பரம்பரை. இருக்கிறதே 4 தான். சோ நம்ம இங்க பிடிச்சோன்னா இவருடைய குரு அவரு, அவருடைய குரு அவரு, அவருடைய குரு அவரு அப்படின்னு கடைசியில போனா அங்க நேரா போய் எங்க நாராயணன் கிட்ட போய் முடியும். ஓகேங்களா? நீ எந்த பரம்பரையை எடுத்தாலும் கடைசியில அங்கதான் போய் முடியும். சோ அப்படியாப்பட்ட பரம்பரை தான் என்ன சிறந்தது. சோ அப்படியாப்பட்ட ஆன்மீக குரு கிட்ட தான் நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஞானத்தை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க வந்து அவர் உன்ன என்ன சொல்றாரு அப்படின்னா கடவுள் மேல முழு நம்பிக்கையோட இருக்க வேண்டும், அன்போட இருக்க வேண்டும், புல நடக்கத்தோட இருக்க வேண்டும். ஏன்னா எப்படி வந்து மழை வெயில் பருவ காலங்கள் மாற்றம் வருதோ அதே போல நம்மளுடைய பாவத்திற்கு தகுந்த போல இன்பமும் துன்பமும் மாறி மாறி தான் வரும். அனைத்தையும் சமமாக எடுத்துக்கொள்ளணும். அதே போல பகவானை வழிபடுறது அப்பதான் நம்மளுடைய துன்பங்கள் அனைத்தும் போகும், நம்மளுடைய பாவ விளைவுகள் எல்லாம் கழியும். அதே போல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பகவானுடைய நாம ஜபம் பண்றது, தவம் பண்றது, துறவரம் மேற்கொள்றது, புலனின்பத்தை கட்டுப்படுத்துறது. சோ இப்படியாப்பட்ட செயல்கள் தான் செய்ய வேண்டும். சோ இப்படி அனைத்து விஷயங்களும் அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அனைத்து ஜீவராசி சமமா பார்க்கணும். ஓ இவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, இவங்க எனக்கு வேண்டாதவங்க, இவன் என் நண்பன், இவன் என் விரோதி அப்படின்னு மனிதர்களுக்குள்ளேயே நாம் வந்து பாகுபாடு பார்க்கிறோம். ஆனா இங்க இவர் என்ன சொல்றாரு? மனிதர்கள் மட்டும் கிடையாது, அனைத்து ஜீவராசிகளும் நம்ம சமமாக பார்க்க வேண்டும். நமக்கு வந்து கோபமோ துக்கமோ என்ன வந்து எல்லாத்தையும் வந்து சமமா எடுத்துக்கணுமா. அதாவது இப்ப பாருங்க தங்கம், ஒரு கையில உங்களுக்கு தங்கம், ஒரு கையில மண்ணு, ரெண்டுத்தையும் சமமா பார்க்கணும். அப்படி நம்மளால பார்க்க முடியுமா? என்னங்க சொல்றீங்க? தங்கம் இப்ப விலை எவ்வளவு ஏறி போயிடுச்சு. இந்த மண்ணு தானே அப்படியே மண்ணை கீழே போடுவோம். தங்கத்தை அப்படி தூக்கி கீழே போடுவோமா? போட மாட்டோம். ஏன்னா நமக்கு வித்தியாசம் தெரியும். ஆனா இங்க எந்த ஒரு வித்தியாசம் காட்டக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நமக்கு பௌதிக ஆசைகளே இருக்கக்கூடாது இல்லையா? சோ அப்படியாப்பட்ட அதே போல வீண் பேச்சு பேசக்கூடாதாம். வீண் பேச்சு பேசக்கூடாது. மற்றவங்கள துன்புறுத்துற போல பேசுறதோ நடவடிக்கைகளோ எதுவுமே இருக்க, ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் நீங்க வந்து பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் இருக்கு அட்வைஸ். ஓகே இப்ப வந்து நமக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால நம்ம வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி.